மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த ஊரில் வந்து ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. லா காலேஜ் இருக்குது, லோயலா காலேஜ் இருக்குது, பல்வேறு காலேஜுகள் இருக்குது. ஆனால் ஃபில்ம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ சந்திரசேகர் சாரோட காலேஜ் தான் வந்து மிக சிறந்த காலேஜ். அவரோட காலேஜ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிஎஃப்டின்னு ஒன்று இருந்தது, டிப்ளமா ஃபிலிம் டெக்னாலஜி. நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக செல்வமணி சார்கிட்ட சேரணுன்னா அப்பா வந்து ஃபஸ்ட்டு நீ டிஎஃப்டி படிச்சுட்டு வாடா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செல்வமணி சார்கிட்ட நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருந்தார். அப்போது ஏன்னா பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் போல்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அந்த டைமில் திரு ஆர்கே செல்வமணி. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தில்லு தைரியம் எல்லாமே வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அதே வகையில் தான் திரு ரமேஷ் சாரும் வந்து அந்த பாணியில் தான் எடுக்கிறாரு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும் போதே அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி படங்கள் வந்து எடுங்க அப்போ தான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இது மக்களுக்காக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட். பட் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றது சில பேர் தான் யோசிப்பாங்க. அந்த வகையில் வந்து அவர் ஏதோ இந்த படம் மூலியமா, ஏன்னா சுவாதி கொலை வழக்கில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மலாம் பேச மாட்டோம். அதை பற்றி நிறைய உண்மைகள் சில பேருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக அவர் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 மணி நேரத்தில் வந்து அவர் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நான் ஆவலாக காத்துட்டு இருக்கேன். இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குனருக்கும் திரு ரமேஷ் சாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து வந்து எங்களுக்கு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்க சார். எந்த தேதின்னு 1 மாதம் முன்னாடியே சொல்லிடுங்க. நாங்களே கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் 175 தியேட்டரில் நாங்கள் கொடுக்குறோம், ஏன்னா வியாபாரமே இல்லை அப்படின்ட்டு உடனே கை விரிச்சிருவாங்க. வியாபாரம் இல்லை, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வியாபாரம் இல்லை. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷனு நீங்கள் இந்த தொகைக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூறு போட்டு தமிழ்நாடு முழுக்க அந்தந்த ஏரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாது எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. காலையில் 8:45 காட்சி, 9 மணி காட்சி கொடுப்பாங்க எங்கே மல்டிப்ளெக்ஸில். அந்த ஓனரே வர மாட்டான் அந்த ஷோக்கு. அந்த மாதிரி வந்து பெருமையாக, சார் உங்களுக்கு வந்து மல்டிப்ளெக்ஸில் வந்து நான் வாங்கி கொடுத்தேன் சார் 2 ஷோ, கவலைப்படாதீங்க, இந்த படம் வந்து 2வது வாரம் பிக்கப் ஆகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 2வது வாரம் வந்து ப்ரொடியூசருக்கு ஷேர் கம்மி. அதுதான் தமிழ் சினிமாவில் சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட எதிரிகள் வந்து விஷால் வந்து சேர்க்குறான்னா வேற வழி இல்லை சார். நான் கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த எதிரிகள்லாம் தாண்டி இந்த தமிழ் சினிமா வந்து மறுபடி கொண்டாந்து இந்த, அதாவது ரமேஷ் சார் மாதிரி வீடுகளை வித்த ரமேஷ் சார் மாதிரி, திரு சுப்பையா மாதிரி நல்ல மனிதர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த பதவியில் வந்து, ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நலிந்த தயாரிப்பாளர் நான் பார்த்துட்டு தான் கிளம்புறேன், எங்கள் அப்பா. ஸோ அது வந்து அவர் பார்க்கும்போதே சரி ஏதோ நல்லது பண்ணணும், தயாரிப்பாளருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது 1 மாதம் முன்னாடியே லேட்டஸ்ட் பிளானட் சார். ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய விஷயங்கள், வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யூடியூப்பில் வந்து நீங்கள் நாளைக்கு ட்ரெய்லர் போடுறீங்க, ஆனால் அந்த யூடியூப்பில் வரக்கூடிய வருமானம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால நாளைக்கே நான் வந்து அந்த டீம் அனுப்புகிறேன், நீங்கள் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு ட்ரெய்லர் போட்டால் வெறும் விளம்பரம் இல்லைங்க, அதுலேயும் வருமானம் வருது. இப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு ஏன் உங்கள் வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை வீடு வாடகையோ வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த யூடியூப் மூலிமா வரும். ஏன்னா ஒரு கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 லட்சம் ரூபாய் யூடியூப் மூலிமா வருமானம் வருது. அது யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, பிளாட்ஃபார்ம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசும்போது அப்படியா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்மளுக்கே சொல்கிறாங்க புதுசாக. ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது then only we sat and decided. அப்போ தான் பார்க்கும்போது ஒரு ஷட் டவுன்ன்ற ஒரு விஷயம் சொல்லும் போது, அதாவது அந்தந்த புதர்லேருந்து அந்தந்த எலியெல்லாம் வெளில வந்துருச்சு. அப்படின்னா ஒரு தயாரிப்பாளருக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்காங்க அப்படின்றது ஒரு வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஐம் சாரி சார், நான் வந்து இந்த ஷட் டவுன் இந்த வந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்ற அடிப்படை நிறைய பேர் சொன்னாங்க, இவன் வந்து தனிப்பட்ட
முறையில் வந்து முயற்சி அதாவது முடிவு எடுக்கிறான். எனக்கு வந்து நான் எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் கதிரேசன் சாரோ இல்லை ஞானவேல் சாரோ இல்லை செயற்குழு உறுப்பினர்களோ அத்தனை தயாரிப்பாளர் கேட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற முடிவு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சார் செல்வமணி சார் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறேன். சார் வந்து இந்த 2 வருஷத்துல தயாரிப்பாளர் சங்கம் வந்து கண்டிப்பா நல்லது செய்வாப்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு த பெப்சி பிரசிடென்ட். பெப்சியோட தலைவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதாவது எங்களுக்கு லைக் ஒரு நல்ல ஒரு கூட்டணியா நல்ல ஒரு நேரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்ப. அதாவது ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் லீடர்ஸ் லைக் செல்வமணி சார். இந்த திரைப்படம் சுவாதி கொலை வழக்கு வந்து டெஃபினட்டா இஃப் வி ப்ரொஜெக்ட் இட் இன் த ரைட் பிளாட்ஃபார்ம், ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல வந்து கொடுத்தோம்னா இந்த படம் 100% வந்து அதோட வேல்யூ வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த ப்ராஜெக்டை வந்து அதாவது ப்ராப்பரா டிசைன் பண்ணி ப்ராப்பரா, ஏன்னா வேற வழியே இல்லாம 20,000 ரூபாய் வந்து ஒரு பிரிண்ட்டுக்கு கட்டுறோம். ஒருத்தன் என்னடானா ஆஃபீஸ் வாசல்லே இருக்கான் ஒரு 2 வாரமா, சார் நான் 5,000 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன் சார், சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணி தரேன் சார். ஆனா எங்களால் பண்ண முடியல இப்போ. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸ் வந்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தயாரிப்பாளர்கள் வந்து ரேட்டை கூட்டி இந்த ஆன்லைன் புக்கிங்னு ஒரு விஷயம் இருக்கு, அதில் வந்து 30 ரூபா ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கும் 30 ரூபா, அந்த குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 300 ரூபா. ஸோ எல்லார்கிட்டையும் அந்த 30 ரூபான்ற கட்டணம் வந்து வாங்கி தான் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு சல்லி காசு கூட தயாரிப்பாளர் வருதில்லை. அதை கேட்டால் மறுபடியும் இன்னொரு எதிரி. ஏன்னா இது தெரியப்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு 120 ரூபா ஒரு மல்டிப்ளெக்ஸில் கொடுக்கும்போது இப்போ ஜிஎஸ்டி வேற நியமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தயாரிப்பாளர் வருது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். அந்த 30 ரூபாலாம் அந்த ஆன்லைன் புக்கிங்கில் ஒரு ரூபா கூட வந்து தயாரிப்பாளர் போகிறதில்ல. சரி, அது வந்து என்ன பண்ணலாம், மக்களுக்கு அந்த கட்டணம் வந்து குறைக்கலாம், நம்மளே வந்து பண்ணலான்னா அங்கே ஒரு எதிரி. ஸோ இந்த மாதிரி எதிரிகள்லாம் தாண்டி நாங்கள் வந்து கவலையப்படாதீங்க ரமேஷ் சார், இந்த எதிரிகள்லாம் பெரியவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போன்னு நான் சொல்கிறேன்ல, இது இப்போதான் மேற்கொண்டு இன்னொரு கிவ் அஸ் எக்ஸாக்ட்லி 5 months டிசம்பருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அடித்து சொல்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட இந்த துறை வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி சார் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அந்த 2 தயாரிப்பாளர்கள் வந்து இழந்தாங்க, இங்கிட்டு ஒரு 2 பேர் இழந்தாங்க, எல்லாம் இழந்தாங்கன்றது தான் சொல்கிறாங்க தவிர இவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்றது சொல்லவே இல்லை. கண்டிப்பாக லெட்ஸ் ஹோப் டிசம்பர்லேருந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். டெஃபினெட்லி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும், எந்த வகையில் எதிரிகள் குத்துனாலும் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்காக நாங்கள் வந்து மேற்கொண்டு போராடிக்கிட்டே இருப்போம். சுவாதி கொலை வழக்கு டெஃபினெட்லி அகெயின் ஐம் சேயிங் சார், நீங்கள் ரிலீஸ் முன்னாடி எங்களுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து கொண்டு வாங்க. வி வில் மேக் ஷுர் தட் யூ வில் ஹேவ் த பெஸ்ட் ரிலீஸ் அண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, காட் பிளஸ். இப்போ ஆகஸ்ட் மாதம் ரமேஷ் சார் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சுவாதி கொலை வழக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு. சார் எப்படி சார் பண்ணுவீங்க, ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ரவி நான் சினிமாவை ரொம்ப உயிராக நேசியிருக்கிறேன், அவர் இந்த சினிமாவுக்காக ரொம்ப இழந்திருக்கார், வீடு நிலம் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க ரவி, ஒரு வெற்றி பெற்ற தயாரிப்பாளரோ ஒரு வெற்றி பெற்ற இயக்குனரோ அடுத்த படம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளரும் ஒரு தோல்வி அடைஞ்ச இயக்குனரும் அடுத்த படம் பண்ணுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அந்த பாயிண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரிங்க சார், என்ன படம் பண்ணலாம் அப்படின்னோடனே இந்த மாதிரி சுவாதி இறந்துட்டாங்கல்ல, அவங்க கதையை நம்ம வந்து படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சார் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே அந்த கதையை பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கும் இருந்தது. நான் அவர்கிட்ட அதை கோஇன்சிடெண்ட்டாக ஷேர் பண்ணும்போது, பரவாயில்ல ரவி, முரண்பாடோடு செயல்படுறது தானே நம்ம வாழ்க்கை அப்படின்னோடனே, நிறைய பிரச்சனை இருக்குது சார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி, அவரை எக்ஸாகரேஷன் பண்ணுன்றதுக்காக சொல்ல,
அப்புறம் இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி பறந்துட்டே இருக்கிறாரு. 5 படம் பண்ணிட்டாரு. 5 படமும் வியாபார ரீதியாக பெரியசாக வெற்றி பெறாத படங்கள். ஆனால் இருந்தால் கூட அவர் வீடு நிலம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சிறகுகள் எரிஞ்சால் கூட அவர் இலக்கை நோக்கி பறந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பினிக்ஸ் பறவை. நிச்சயமாக இந்த சுவாதியின் கொலை வழக்கு அவருக்கு ஒரு வெற்றியை தேடி தருன்றதுல நிச்சயமாக உறுதியாக இருக்கும். அவருக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. சரிங்க சார், இப்போ எப்படி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரியலாக அப்படியே பண்ணுறதா, இதை அந்த ரியல் இன்சிடெண்ட்டை பேஸாக பண்ணி கற்பனையான விஷயங்கள் பலவற்றை கலந்து பண்ணுறதா அப்படின்னு, இல்லை ரியலாகவே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே லாஸ்ட் இயர் ஜூன் 24 நுங்கம்பாக்கத்தில் அந்த மென்பொழியாளர் சுவாதி வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதுலேருந்தே இது ஒரு கான்ட்ராவர்சியான கேஸ் தான். முழுக்க முழுக்க நிறைய முரண்பாடுகள். அந்த பொண்ணு வெட்டினப் வந்து அந்த கேஸை யார் எடுக்கிறது, ரயில்வே போலீஸ் எடுக்கிறதா ஸ்டேட் போலீஸ் எடுக்கிறதான்றது ஒரு விவாதமே தொடர்ந்து 3 நாள் வந்துச்சு. 2 நாள் கழித்து தான் ரயில்வே போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் எண்ணி கொடுக்குறாங்க. 3ஆவது நாள் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது. ரயில்வே போலீஸோ ஸ்டேட் போலீஸோ முன் வந்து இந்த வழக்கை எடுக்கலைன்னா நாங்களே கோர்ட்டே முன் வந்து இந்த வழக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இமீடியட்டாக அன்னைக்கே அப்போது போலீஸ் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் இமீடியட்டாக அந்த கேஸை அன்னைக்கே வந்து தமிழ்நாடு சென்னை போலீஸ்க்கு மாற்றி அந்த கேஸை எடுக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கேஸை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கூட வந்துச்சு. அந்த கதையை இப்போ நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு போலீஸை பற்றி. டெல்லி மாதிரி ஒரு பெரிய மாநகரம். அந்த மாநகரத்தில் நைட் ஆனால் காட்டிலேருந்து ஒரு புலி வந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டு போகுது. இது டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. டெல்லி போலீஸ் பிடிக்க முடியல. இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த போலீஸுமே அந்த புலியை பிடிக்க முடியல. இப்போ இராணுவத்தை கூப்பிட்றாங்க, இராணுவத்தாலையும் பிடிக்க முடியல. சரி ஓகே, ஸ்காட்லாண்ட் யார்டை கூப்பிடலாம் அப்படின்னும் போது, இல்லைங்க இங்கே இந்தியாவிலே தமிழ்நாட்டு போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருவாங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மந்திரி வந்து அந்த புலியை பிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு போலீஸ் போன உடனே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பயங்கரம் நின்று ஒரு திருவிழாவுக்கு வேட்டைக்கு அனுப்புகிற மாதிரி தமிழ்நாடு போலீஸை அனுப்புகிறாங்க. காட்டுக்குள்ளே போய் ஒரே நிமிஷத்தில் புலியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரே சவுண்டு. மக்களுக்கெல்லாம் பயங்கரமான மகிழ்ச்சி. பயங்கரம்டா, புலியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஆரவாரமாக நிற்கும்போது இப்போ போலீஸ் டீம் வருது. சினிமாவில் விலகிற மாதிரி எல்லாரும் விலகினா புலிக்கு பதில் ஒரு கரடி நிற்கிது. இதுதான் புலி அப்படின்னு காட்டினா அந்த கரடி சொல்லுது, ஆமாம் நான் தான் புலி, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். இதில் என்னென்னா கரடியை பிடிச்சி அடித்து நான் தான் புலின்னு ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம போலீஸ்காரங்க. அதுதான் இந்த கதை சொல்கிற கருத்து. ஆனால் நிச்சயமாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க அப்படி இல்லை. இது ஓரளவுக்கு நல்ல நேர்மையான காவல்துறை தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு. கேஸு சுவாதி கொலை நடந்த 3ஆவது நாள்லே இங்கே தமிழ்நாட்டினுடைய பிரபலமான 2 நடிகர்கள் அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஒரு நபருடைய பேரை சுட்டி காட்டி இவன் தான் கொலையாளி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பும் பயங்கரமாக இருக்குது, ஆதரவும் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து கான்ட்ராவர்சி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து போலீஸ்காரனுங்க 10 டீமாக பிரிஞ்சு ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சு செங்கோட்டை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் அப்படின்னு ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுலேருந்து 80ஆவது நாள், அதாவது செப்டம்பர் 18 அவர் வந்து புழல் சிறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. இது சுருக்கமாக இதை பற்றி சொல்கிறேன். பட் இதிலிருந்து மக்களுடைய பார்வை ஒவ்வொரு கட்டத்திலும் மாறுபட்டே இருக்குது. இப்போ ராம்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது 1ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணும்போது ராம்குமார் கழுத்தறுத்து கொண்டார் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சமூக வலைதளங்களும் மக்களும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ராம்குமார் கழுத்தை அறுத்ததே போலீஸ் தான் சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இதை படமாக எடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். போலீஸ் கழுத்தை அறுத்தது உண்மையாக பொய்யா? இப்போது போலீஸ் மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் கூடவே. இதெல்லாம் ஏன்னா மக்களுடைய கருத்துக்கு புறம்பாகவும் நம்ம பதில் சொல்லிட முடியாது. இப்போ கேஸ் அப்படி நடக்குது. நடந்த உடனே ராம்குமார் தரப்புலேருந்து இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ வழக்கு கேட்குறாங்க. PM பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஜட்ஜி தான் வந்து இந்த வழக்கை வந்து பார்த்துட்டு, இல்லை இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு அனுமதிக்க முடியாது, ஏன்னா இந்த கேஸ் எல்லாமே சரியான வழியில் தான் நடக்குது அப்படின்னு அவர் அதை தள்ளுபடி செஞ்சிடறாரு. தள்ளுபடி செஞ்சிட்ட உடனே சரி ஓகே
அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு நாள் புழலில் வந்து ராம்குமார் வந்து மின் உயரை கடித்து செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. சரி, ஓகே, அது பிரிசம் டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து எப்படின்னா சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் போலீஸுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. போலீஸுக்கார ஃபஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகவே முடியாது, இங்கேயே கைதியை ஒப்படைச்சிட்டு அப்படியே வந்துடணும். இப்போ அங்கே இப்படி மின்கம்பியை கடித்து ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சிறைத்துறை பல அதிகாரிகள் 1-2% தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீதி 98% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இது போக இந்த கேஸில் ஜாதி மதம் அப்படின்ற 2 சக்தி பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதாச்சும் எப்படின்னா ஒரு பால் சுற்றி எப்படி கத்தி இருந்தால் அந்த பாலை தொட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழலை தான் இந்த கேஸை எடுத்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மந்த்து பயங்கரமாக அலைஞ்சோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா போலீஸ்காரங்களையும் நாங்கள் மீட் பண்ணோம், எல்லா அதிகாரிகளையும் மீட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப நல்ல கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போது இதில் கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், ராம்குமார் உண்மையான குற்றவாளியா இல்லை ஜோடிக்கப்பட்ட ஒரு நபரா? கழுத்தை அறுத்தது யார், போலீஸ்காரா இல்லை ராம்குமாரே அறுத்துக்கிட்டானா? 3வது, இந்த கொலைக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா இல்லை ராம்குமார் ஒரே ஆள் தான் கொலையாளியா? சரி, ஜெயிலில் ராம்குமார் உண்மையிலே சூசைட் பண்ணிக்கினானா இல்லை அவனை ஜெயில் டிபார்ட்மெண்ட் கொன்னுடுச்சா? இப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்போது சமீபத்தில் இந்த உலகை ஆளும் நாட்டாமைகளான இலுமினேட்டர்ஸ் அவங்களும் இந்த சுவாதி கொலை வழக்கில் வந்து அவங்க பின்னணி இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் ஒரு நண்பர் கூட ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தார், சுவாதி சாவுக்கு ராம்குமார் காரணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ராம்குமார் சாவுக்கு சுவாதி தான் காரணம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒருத்தர் எழுதியிருந்தார். ஸோ இவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் மனசில் வச்சு தான் இந்த திரைக்கதையை எழுதினோம். இப்போது எங்கே போய் நானும் ரமேஷ் சார் நிற்கும் போது, ஏங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க, ஏங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க, எதுக்கு இந்த கான்ட்ரவர்சியான ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் எங்களை கேட்குறாங்க. சத்யஜித்ரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என்னென்னா மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதை மேற்கோள் காட்டி காமிச்சிருப்பார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை கோயின்சிடன்ட் பண்ணி சத்யஜித்ரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், திரைப்படம் என்பது ஒரு நூலகம் மாதிரி. நிச்சயமாக நீங்கள் பாகுபலி ரிலீஸ் ஆகும் போது பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய 100 லைப்ரரி திறந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது, அவ்வளோ கூட்டம் பாகுபலி சினிமாவுக்கு வந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய ஒவ்வொரு சினிமாவும் ஒரு நூலகம் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ பொறுப்போடு அதை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ பொறுப்போடு நாம் அதை எடுக்கணுன்றத ரொம்ப உணர்ந்து ரொம்ப நீட்டாக நாங்கள் இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எந்த பதிலையும் இங்கே கூற முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் படம். இதுக்கு எந்த பதில் நாங்கள் இப்போ சொன்ன ஆரம்பித்தாலுமே அது வந்து ஒரு சிக்கலான ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை நிப்பாட்டும். இந்த சுவாதி கொலை வழக்கு எடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்னா ஒரு கமர்ஷியல், இது எல்லாமே லாஸ்ட்டாக தாண்டி இன்னொரு சுவாதியும் இன்னொரு ராம்குமாரும் இறந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்தமைக்கு தேங்க்ஸ். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அஞ்சாதே, திரு கோ, இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு காணாமே, ஏன் நீங்கள் படங்கள் பண்ணலைங்கிறது. எனக்கு வந்து அவருக்கு சொல்கிறதுக்கு, எனக்கு அஞ்சாதையில் கிருபா மாதிரி ஒருத்தர் அமையலை, வசந்தன் பெருமாள் மாதிரி ஒருத்தர் வரல. ஆனால் நம்ம ஒரு படம் பண்ணால் தட் ஷுட் பி த டாக் ஆஃப் த டவுன். இந்த படத்தில் அந்த ஒரு பாம் வச்சுருக்க நம்ம ரமேஷ் சார். அதை விட அவர் என்ன அவருக்கு நான் கேட்டேன், சார் இந்த படம் நம்ம பண்ணுறோம், இவ்வளோ சென்சிட்டிவான விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி சார் இது? அவர் எங்கிட்ட ஒன்று சொன்னாங்க, அஜ்மல் நம்ம சொசைட்டிக்காக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அஜ்மல், இந்த மாதிரி ஒரு சுவாதி உருவாகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ராம்குமார் உருவாகக்கூடாது, நம்ம வந்து அதை மக்களுக்கு புரிய வைக்கிறோம், கொண்டு போய் சேர்க்குறோம், ஒரு நல்ல யதார்த்தமான படம் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற ஸ்டைல், ரிவி சாரோட ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல டெக்னிக்கல் க்ரூ எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு அமைய மாட்டேங்குது தோணுச்சு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் காப்பி நான் ரீசெண்டாக 2-3 சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த படம் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் பிலீவ் we all should have an aim.
to give a better emphasis for the society, to be a parent to be a better parent, a teacher to be a better teacher, a filmmaker to be a better filmmaker, an actor to be a better actor, a politician to be a better politician, and thus India to be a better India. Jai Hind. சுவாதி கொலை வழக்கு பற்றி நான் நிறைய பேசலாம். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு 16 வருஷ கதை இருக்கு. பேசிட்டே இருக்கலாம். சில நேரம் அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் உண்மையை சொல்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுதான் நான் ஒரு 16 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. என்ன ஒன்றாலும் சொல்லலாம், பொய் சொல்லலாம், ஆபாசம் எடுக்கலாம், அருவருப்படுத்தலாம், மத துவேஷம் ஏற்படுத்தலாம், எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி வர்றதுக்கு சென்சாரில் இல்லை இன்ஃப்ளூயன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உண்மையை மட்டும் இந்திய திருநாட்டில் சொல்ல முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. படத்தை பார்த்துல எப்படி இந்த பறவை குஞ்சு வல்லூர்களிடமிருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வரப்போகுதுன்னு தான் எனக்கு இருந்த பயமே. ஆனால் ஸ்னேகன் சொன்னார் வந்து, நீங்கள் அன்றைக்கி இருக்கும்போது யாரும் இல்லை, உங்கள் கூட போராட்டத்துக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி சில கோடி இளைஞர்கள் வந்து திரண்டிருக்காங்கன்னு சொன்னார். உண்மையிலே அது ஒரு பெரிய சக்தி தான். அந்த சக்தி ரமேஷ் செல்வனுக்கு பயன்பட்டால் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமில்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடிவு அமையும். ஏன்னா திரைப்படத்துறையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே உண்மை பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நினச்ச கருத்தை சொல்கிறது கஷ்டமாக இருக்கும்போது இது போல் இளைஞர் சக்தி இருக்குதுன்னு வந்து உண்மை பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பலமாக உண்மையை பேசுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் வந்து அவர் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ரமேஷ் வந்து என்னுடைய ஜூனியர் திரைப்பட கல்லூரியில் மிகச்சிறந்த மாணவர். அதை வந்து அவரோட உளவுத்துறை வந்து வெறும் இன்விடேஷனே வந்து இண்டஸ்ட்ரியை வந்து மிரட்டி இருக்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன், வெறும் இன்விடேஷனே. அது போன்ற மிகச்சிறந்த அறிவு படைத்த ஒரு இளைஞர். உண்மையாக மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு படத்துக்கு ஒரு வீடு விற்றுக்கிட்டே வந்திருக்கார். கடைசியாக போட்டு எந்த வீடும் இல்லாத இருக்கார் அவர். அதுதான் அவரோட நிலைமை, இண்டஸ்ட்ரியோட நிலைமை அதுதான். எஸ்ஐசி சார் சொன்னார், நான் எதிர்கருத்து சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் அதை பேச விரும்பலை. ஏன்னா என்னை கூட யாராவது படம் எடுக்கலாமான்னு கேட்க வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அப்புறம் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் செட்டான பிறகு பண்ணலாம், இல்லை ஒரு பாதுகாப்போடு இருக்கும்போது பண்ணலாம், இப்படின்னா எனக்கு வர தயாரிப்பாளர்களே நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியுது, படம் முன்னாடி வந்து படம் வந்து நல்லா இல்லைன்னா ஓடாது, நல்லா இருந்தால் ஓடும், ஓடுனா படம் வரும். இந்த 2 விஷயம் இருந்தது. நல்லா இருந்தால் ஓடாது, நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. ஒரு விஷயம் ஓகே, ஓடுனா பணம் வரும். இன்னைக்கு நல்லா இருந்தாலும் ஓடாது, ஓடுனாலும் பணம் வராது. இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியோட நிலைமை. இது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அது மாதிரி ஒரு சிண்டிகேட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு சிண்டிகேட் உட்காந்துட்டு ஒரு இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. இன்னைக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ், நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க, நீ ஒன்றை பார்த்துக்க நான் எந்த பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி கூறு போட்டு ஒரு இடத்துல ஒரு ஆளுமை பண்ணிக்கிட்டு யாரையும் படம் வந்து பண்ண விடாமல் ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே உற்பத்தியாளன் தான் அந்த தன் பொருளுக்கு விளைவிப்பான். எதுவாக இருந்தாலும், அது நெல்லாக இருந்தாலும், மிளகாயாக இருந்தாலும், சோப்பாக இருந்தாலும், ஏர்பஸ்ஸாக இருந்தாலும், உற்பத்தியாளன் என்னோட உற்பத்தி செலவு எவ்வளோ, இதுக்கு சேர்த்து எனக்கு லாபம், இதுக்கான விலை இது அப்படின்னு உற்பத்தியாளன் தான் விளைவிப்பான். ஆனால் தமிழ் சினிமாவோட சாபம் மட்டும் வாங்குறவன் தான் விளைவிப்பான். இதுக்கு வாங்கிக்கலாம்ப்பா இவ்வளோ கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை. ஏன்னா உற்பத்தியாளரிடம் வந்து இல்லாத ஒற்றுமை, இல்லை பலம் இல்லாத தன்மை, அதுதான் வந்து இன்னைக்கு அதுக்கான காரணம். இது மாற்றத்துக்கு பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. எஸ்ஐ சார் கூட வந்து இருந்தார், எல்லாருமே வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போது ரமேஷ் சொன்னதால நான் அது இந்த விஷயத்தை நான் வந்து, ஏன்னா பல மேடைகளை சொல்லி எனக்கே சலிச்சு போச்சு.
ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. முன்னாடி சொல்லி அது நடக்காது போல் ஒரு இது எனக்கு வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணி விட்டேன். ஆனால் இப்போ சொன்னால் நடக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கை என் மனசில் ஏற்பட்டிருக்கு. அதனால் அது விஷால் வந்து வந்திருக்கும் போது அந்த நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. உண்மையாகவே வந்து முன்னாடி இருந்த நிலைமை வேற, நான் இப்போ சொன்னால் நடக்குமோ இல்லை எதையாவது ஒன்று பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அதனால் இது சரியாக நடந்தா என்ன இந்த திரைப்படம் சார் சொன்ன மாதிரி நிச்சயமாக ஓடும், நிச்சயமாக ஓடும். எப்போ ஓடும்? மேலே வந்து பானை இருக்கு, பானையில் தண்ணி ஊற்றுறோம், ஒரு டியூப் இருந்தால் சுவிட்சு அது திருகுனா ஒரு குழாயில் தண்ணி ஊற்றணும், தண்ணி அதில் வரும். இப்படி நிலைமை இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த தண்ணி வந்து தயாரிப்பாளருக்கு இல்லை பயன்படுறவங்களுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு 100 ஓட்டை இருக்குது. இதில் நீ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஒரு ஓட்டை வழியாக ஒரு ஆள் குடிச்சிட்டே இருப்பான். ஆன்லைன் ஒரு திருடன் அவன் ஓட்டையில் குடிப்பான், திருட்டு வீசிட்டு ஒரு திருடுவேன் அவன் ஒரு ஓட்டையில் குடிப்பான், கேபிள் டிவின்னு ஒரு திருடன் அவன் ஒரு ஓட்டையில் குடிப்பான். பல்வேறு ஓட்டைகள் இப்போ பேர் சொன்னால் வருத்தப்படுற மாதிரி பல்வேறு ஓட்டைகள் இருக்குது, அவங்கவுங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம மட்டும் அந்த குழாயை திறந்து வச்சுட்டே இருப்போம், அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அதுதான் இப்போ இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும். இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கலான்னு போனால் குடிச்சிக்கிட்டு இருக்க விட மாட்டேங்கிறான், சும்மாவே குடிக்கிறான் இல்லையா, பணமே போடாமல் அதை என்ஜாய் பண்ணுறான் இல்லையா, அவன் நம்மளை வில்லன்னு ஆக்குறான், வேலை இல்லாதவனும் ஆக்குறான், இல்லை வந்து இவனுக்கு சும்மா கத்துறானுங்கன்னு ஒரு கழிவு கொண்டு வரான், இவனுங்களாம் தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். என்னென்னமோ பல்வேறு காரணங்களை சொல்லி அதை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அது இப்போ ஏன் நடக்கும்னு நினைக்கிறேன்னா, முன்னாடி இப்போ எனக்கு கூட வந்து இப்போ வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன் இப்போ நான் படம் எடுக்கலைன்னா யோசிக்கிறேன். நான் வந்து யோசிச்சு 100 ரூபா போகிறோம், அது வரும், இது வரும், இது ஒன்றும் வராதுப்பா, சரி வாங்க நான் படம் எடுக்க வேணாம், அதனால் நான் படமே எடுக்கிறதில்ல. யோசிக்காத ஒருத்தர் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். அதனால் விஷால் எதையுமே யோசிக்கிறதில்லை. இப்போ நான் அவர்கிட்ட நெருங்கி பழகின பிறகு எதையும் யோசிக்கிறதில்ல. நீ எவனா எதை நினச்சிக்கிறா, நல்லதோ கெட்டதோ நான் நினைக்கிற பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு இது இருக்கும்போது, ஒரு முரட்டுத்தனமான தைரியம் தான் இதை உடைக்கக்கூடிய எந்த இதுவும் வரக்கூடாது. நான் வந்து புலன் விசாரணை படம் எடுக்கும்போது, சார் இளையராஜா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாட்டெல்லாம் படம் எடுக்கிறீங்களே எப்படி ஓடும்? நான் அப்போ அவங்க சொன்னாங்க ஓடும், என் படம் ஓடும். ஒரு சொன்னேன் என்னப்பா சார், அப்போ பக்கத்தில் சார் சுந்தரம் சார் படம் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்லுவாங்க இளையராஜா வச்சுட்டு 7 பாட்டு வச்சு படம் வந்துட்டாரு அப்படின்னு. வேற 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 அவர் பேர் சொல்ல வேண்டாம், வேற வேற டேரக்டர். நான் அப்போ இப்போ இருக்கிற பண்பாடும் மெச்சூரிட்டியும் அப்போ இருந்துட்டுனா நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் அப்போ சொன்னையோ அவங்களாம் வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இளையராஜா வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, என் படம் ஓடியா, என்னை வச்சு ஓடியா என் படம். அப்போ அந்த தைரியம் முரட்டுத்தனமாக அது எனக்கு தைரியமாக தெரிஞ்சுது. ஆனால் அது முரட்டுத்தனமாக இப்போ எனக்கு தெரியுது. யாரையும் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தினாலும் பரவாயில்ல, என் கருத்தை நான் சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனம். அதனால் அது உண்மை, அதுதான் உண்மை. நான் வந்து உண்மையாக வந்து அவரை வச்சுக்கிட்டோம், அவருக்கு கொஞ்சம் ஒரு சாங் எடுக்கலாம், இவரு வச்சுக்கிட்டோம், இவருக்கு ஒரு சீன் இருக்கான், அதில் சிந்திலாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காமெடி வைக்கலாம், இல்லை விஜயகாந்த் சார் இருக்கார் அவருக்கு ஒரு டூயட் வைக்கலாம். இது மாதிரி எந்த ஃபார்முலாவிலையும் நான் வராமல் நான் ஒரு கதை எடுத்தேன். இந்த கதை இப்படி தான் பண்ணணும்னு வந்து ஒரு ஃபார்முலா பண்ணேன். அந்த ஃபார்முலா இது வரைக்கும் வராத ஃபார்முலாவாக இருக்கணும். அதை பண்ணக்கூடிய தைரியமும் முரட்டுத்தனமும் எனக்கு அப்போ இருந்ததால தான் வந்து அந்த படத்தை என்னால் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ பண்ணும்போது வந்து அது பண்ண முடியுமா இல்லையா இப்போ பயம் இருக்குது. இப்போ ரமேஷுக்கு மூத்த தயாரிப்பாளர் சொன்னால் பதிலை சொல்லக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னோட இது வந்துட்ட பிறகு அந்த தைரியம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து விஷாலுக்கு வந்து அந்த நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு முரட்டுத்தனமாவோ ஒரு உண்மையை சொன்னனோ அதே முரட்டுத்தனமான ஒரு உண்மையை வந்து சொல்லக்கூடிய இடம் மாதிரி விஷால் வந்து அந்த நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து இருக்கிறதால இது நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய திரைப்படங்கள் நம்ம ஒழுங்கா பண்ணமா, ஒழுங்கா இல்லை சார், ஒழுங்கா தான் படம் பண்றோம், அதை ஒழுங்கா எக்ஸிபிட் பண்ண முடிஞ்சா தயாரிப்பாளருக்கு விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் அரசாங்கமும் ஒழுங்கான முறையில் ஒரு நட்பு வளையத்தோட இல்லை ஒழுங்கான ஒரு வியாபார வளையத்தோடு அவங்க வந்து பணிபுரிஞ்சாங்கன்னா இல்லை இணைந்து பணியாற்றினாங்கன்னா எந்த திரைப்படமும் லாபம் வரணும்னா கூட நிச்சயமாக நஷ்டம் வராது. 1 கோடி ரூபா போட்டு எடுத்தால் நிச்சயம் 1 கோடி ரூபா வரதுக்கு உண்டான வழிவகை இங்கே இருக்குது. 60 வகையான வருமானங்கள் தமிழ் திரைப்படத்துறைக்கு இல்லை ஒரு தமிழ் படத்துக்கு வரக்கூடிய வருமானம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு வருமானத்தில் தான் நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம். தியேட்டருங்கிற ஒரே ஒரு வருமானத்துக்கு தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம். 59 வருமானம் நம்ம கேட்கறதே இல்லை, அவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 59 வருமானத்தில் குறைஞ்சபட்சம் 20-30 வருமானத்தை வந்து ஒழுங்கு பண்ணி நம்ம தமிழ் திரைப்படத்துறை கொண்டு வந்துட்டா
எந்த லாபம் நஷ்டமும் வராது, நிச்சயமாக லாபம் வரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது தான் இப்போ நம்மகிட்ட இருக்கிற உண்மை. அதுக்கான போராட்டத்தை அவங்க தொடங்குறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த சம்மேளனத்தோட தலைவராக, தொழிலாளர்களோட தலைவராக நிச்சயமாக 100% இல்லை 1000% உங்களுக்கு நான் ஒரு ஒத்துழைக்கிறேன். அது ஒரு சுயலாபம் தான். ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான், தயாரிப்புத்துறை நல்லா இருந்தால் தான் அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் நிச்சயமாக நல்லா இருக்க முடியும். அப்போ ஒரு சுயலாபம் கருதியாவது ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியும், ஒரு சுயலாபமும் உங்களுக்கு. இன்னொன்று, அவங்க ஒரு வேளை இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணிட்டா நான் கூட வந்து கொஞ்சம் பணம் எடுக்கலாமேலும் ஒரு சுயலாபமும் அதில் இருக்குது. 2 வகையான சுயலாபத்தோடு தான் ஒரு பொது லாபத்தில் நான் உங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணாங்க. அதுக்குண்டான எல்லா இதுவும் வந்து நாங்கள் 100% உங்களோட வந்து ஒத்துழைக்கிறோன்னு சொன்னேன். நீ டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், வந்து சென்சார் கிளியரன்ஸ் வரும்போது ஹோல்ட் பண்ணலான்னா உடனே நான் சென்சார் கிளியரன்ஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவேன். உன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலான்னா நான் உன் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணி இந்த வேலையை முடிச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னா நான் அந்த ஷட் டவுன் இல்லாமல் நான் வந்து ஒர்க்கை நடத்தி காமிப்பேன். அந்த ஷட் டவுனை பிரேக் பண்ணுறது தான் வந்து அவங்களோட நோக்கமாக இருக்க தவிர இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுங்கிறது எதிர்நோக்கமாக ஆகிடுது, அதை காப்பாற்றுறது இல்லை. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, 75 லட்சம் படம் மிகுந்த பிறகு 75 லட்சம் ரூபாய் வந்து திருப்பி பங்கு போடுறதுல இருந்த போட்டி. இன்னைக்கு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அன்னைக்கு பல கோடியை நான் சம்பாதிச்சேன் இந்த இண்டஸ்ட்ரி தான். ஆனால் அவர் மனசாட்சி திறந்து பார்த்தார்னா கடந்த ஒரு 5-6 வருஷங்களில் அவர் தயாரிப்பாளராக அவர் வந்து அதுக்குண்டான இது வந்து எடுத்திருக்காரா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது. நல்ல படம் எடுத்திருக்காரு, அன்னை நெஞ்சுக்கு நிதி எடுத்த மாதிரி இன்னைக்கு நல்ல படம் ஒன்று எடுத்தாரு. ஆனால் அதன் மூலம் ஒரு லாபம் அடைஞ்சாருன்னா இல்லை. சினிமா மேலே இருக்கிற அன்புல காதலில் என்ன சொல்றாரு, அது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பயத்தில் ஒரு உண்மையை நான் சொல்றேன், இது இப்போ வந்து அது பாதுகாப்பாகவும் இல்லாமல் இருக்கு. அந்த பாதுகாப்பை நம்ம சேர்ந்தா உருவாக்க முடியும். அதுதான் வந்து இப்போ அந்த உண்மையை சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு என் உடம்புல வந்து எல்லா விதமான நோயை வச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து வெளிப்படையாக ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது. முதல்ல நான் நல்லா இல்லை, எனக்கு இந்த நோய் இருக்கு, இதை நான் முதல்ல கிளியராக ஒத்துக்கணும். அதுபோல் இண்டஸ்ட்ரி அதை ஒத்துக்கிட்டு அதுக்குண்டான மருந்தை அதுக்குண்டான டாக்டர் கிட்ட போயிட்டு அது சரி பண்ண வேண்டியது இன்னைக்கு காலகட்டம். இந்த 2 வருஷத்துக்குள்ள அது நடந்துடணும். நடந்தாதான் நடக்கும். இல்லைன்னா எதிர்காலத்தில் நடக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது சார். ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லுவோம். இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கையை விஷால் கூட வந்து எப்படியாவது அதை வந்து அதிகமான எதிரிகளை சேர்க்காம, நிறைய நம்ம திருமண பக்கம்லாம் எதிரி தான், ஆனால் எதிரிகளெல்லாம் ஒன்றும் சேர்க்காம ஒரு எதிரியா சந்திச்சு ஜெயிக்கிறது தான் நல்ல புத்திசாலித்தனமான ஒரு வேலையா இருக்கும். அதனால விவேகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் திரைப்படத்துறையை நீங்க காப்பாற்ற முயற்சிக்கணும். அந்த முயற்சிக்கு நாங்கள் சம்மேளனத்தோட 100% ஆதரவை உங்களுக்கு கொடுப்போம். தமிழ் திரைப்படத்துறைக்கு நிச்சயமா வளமான எதிர்காலம் நமக்கு வரும். அதற்கு முதல் படமா இந்த சுவாதி கொலை வழக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.